Good morning students. Welcome to Subhashakti College of Arts and Science for Women, Satyamangalam. இன்னைக்கு நம்ம கேம் தியரி பார்க்க போகிறோம். அதாவது கேம் தியரியில் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அது பார்க்க போகிறோம். ஸோ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கும்போது வித்தவுட் சேடில் பாயிண்ட் அதுதான் என்னென்னா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கேம் தியரியில் பியூர் ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். பியூர் ஸ்ட்ராட்டஜிங்கிறப்ப சேடில் பாயிண்ட் உள்ளது தான் பியூர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சேடில் பாயிண்ட்டுங்கிறது என்ன, மேக்ஸ்மினோட வேல்யூவும் மினிமேக்ஸோட வேல்யூவும் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது மேக்ஸ்மினோட வேல்யூ மினிமேக்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா சேடில் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த பொசிஷன் என்னங்கிறத நம்ம குறிச்சிக்குவோம். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி. அதுலேருந்து நம்ம பிளேயர் ஏ பிளேயர் பிக்கு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி அதுலேருந்து வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிப்போம். இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி சேடில் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இன்றைக்கி ஃபார் எனி 2x2 2% zero sum game without any saddle point having the payoff matrix for player A player Aக்கு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது 2 rows and 2 columns 2% zero sum கேம் வேறு சொல்லியிருக்கோம். வித்தவுட் எனி சேடில் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பே ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு எப்படி நம்ம வேல்யூ ஆஃப் த கேமு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ பிளேயர் ஏக்கு சொல்கிறதுனால பிளேயர் ஏ பிளேயர் பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ பிளேயர் ஏ பிளேயர் பி இவங்களோட பிளேயர் ஏயோட ஸ்ட்ராட்டஜி A1 A2 பிளேயர் பியோட ஸ்ட்ராட்டஜி B1 B2. ஸோ நம்ம மேட்ரிக்ஸில் எப்படி எழுதுவோம், A11 A12 A21 A22 இந்த மாதிரி எழுதுவோம். சரிங்களா? A11 A12 A21 A22 அப்படின்னு எழுதுவோம். ஸோ தென் இந்த ஆப்டிமம் மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கு எப்படின்னா எஸ்ஏங்கிறது பிளேயர் ஏயோட ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி. எஸ்ஏ ஈக்குவல் டு A1 A2 P1 P2. அதாவது P1ங்கிறது ப்ராபபிலிட்டி ஃபார் பிளேயர் ஏ அதாவது ஸ்ட்ராட்டஜி A1, P2ங்கிறது A2ஓட ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்பி தட் இஸ் ஈக்குவல் டு அதாவது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பிக்கு எப்படி எழுதுவோம், B1 B2 Q1 Q2 அப்படிங்கிறது எழுதுவோம். ஸோ ப்ராபபிலிட்டினாவே உங்களுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணோம்னா என்னென்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இப்போ P1 P2 இருக்குது. இப்போ P1 + P2 = 1ன்னு வரும். அதே மாதிரி Q1 + Q2 = 1 அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுதாங்க சொல்லியிருக்கோம். வேர் P1 + P2 = 1 அண்ட் Q1 + Q2 = 1 ஆர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது P1ஓட வேல்யூ P2ஓட வேல்யூலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அதுக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ P1 + P2ஓட வேல்யூ 1னா P1 தெரிஞ்சிச்சுன்னா நம்ம P2 கண்டுபிடிக்கலாம். P2 = 1 - P1 அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா P2ஓட வேல்யூ தெரியும். அதே மாதிரி Q1 + Q2 = 1 அப்போ Q2 = 1 - Q1 அப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா Q2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா P1ஓட வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா A22 - A21 A22ங்கிறது எது, A22 - A21. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். டிவைடட் பை A11 + A22 A11 அதாவது இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் ரெண்டத்தையும் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். A11 + A22 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் A12 A21 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி ரெண்டத்தையும் என்ன பண்ணணும், கீழே சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? டினாமினேட்டரில் எப்படி பண்ணணும்னா A11 + A22 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் A12 + A21 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா P1ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், A22 - A21 A22லேருந்து A21 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஷார்ட்கட் முறையில் எப்படி உங்களுக்கு ஈஸியான முறையில் நீங்கள் மெமரி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கணும். ஸோ P1ன்னு கேட்கும்போது A22 - A21 கீழே டினாமினேட்டரில் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் வரும். இப்போ Q1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா A22 - A12. ஸோ A22 - A12 அப்படி தான் Q1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ P1ஓட வேல்யூ A22 - A21 Q1ஓட வேல்யூ A22 - A12
கீழே டினாமினேட்டரில் ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். அதாவது A11 ப்ளஸ் A22 டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி A12 A21 ஆட் பண்ணி ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் அங்கே ஃபார்முலாவில் எழுதிருக்கேன். A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21 இதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்கும். அதனால் ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா A22 காமனாக வச்சுக்கிட்டு P1 வேணும்னா A22லேருந்து A21 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். Q1 வேணும்னா இதே A2 தான் காமன். A22லேருந்து A12 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அதுதான் உங்களுடைய Q1. ஸோ P1ஓட வேல்யூ Q1ஓட வேல்யூ என்னங்கிறது தெரியும். வாட் அபவுட் P2 அண்ட் Q2? ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இப்போ P1 ப்ளஸ் P2 ஈக்குவல் டு 1னா ஸோ P2 ஈக்குவல் டு 1 மைனஸ் P1. ஸோ 1 மைனஸ் P1 அதுலேருந்து அதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு P2ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ P1ஓட வேல்யூ என்ன வருதோ அதை 1லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா P2ஓட வேல்யூ கிடச்சிரும். இல்லை ஃபார்முலா பிரகாரம் தான் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்முலா பிரகாரமும் பார்த்துக்கலாம். இப்போ Q2ஓட வேல்யூ வேணும்னா 1 மைனஸ் Q1 அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிருவோம். ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிக்கு தான் இந்த P1 P2 Q1 Q2 இதெல்லாமே தேவை. சரிங்களா? அடுத்தது வேல்யூ ஆஃப் த கேம். வேல்யூ ஆஃப் த கேமுங்கிறது என்னது, வின்னு சொல்லுவோம். சரியா? விங்கிறது தான் என்னது, வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை A11 இன்ட்டு A22 மைனஸ் A12 இன்ட்டு A21. கீழே எப்பொழுதும் போல் டினாமினேட்டரில் இங்கே P1 Q1க்கெலாம் என்ன பண்ணிங்களோ அதே தான் டினாமினேட்டரில் இதுக்கும் வரும் வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே இது தான் வரும். அதனால் அந்த இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21 இந்த இது கீழே டினாமினேட்டரில் இருக்கும். மேலே மட்டும்தான் என்ன பண்ணணும், டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். வேல்யூ ஆஃப் த கேம் கேட்டாங்கன்னா டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னு சொன்னோம்னா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி வித்தவுட் எனி சேடில் பாயிண்ட் அப்படிங்கிறத மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். SA SBங்கிறது தான் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் A, SBங்கிறது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் Bக்கு சொல்லியிருக்கோம். இதில் P1 P2ஓட வேல்யூ Q1 Q2ஓட வேல்யூ அஸ் பர் ஃபார்முலா அது பிரகாரம் நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி எழுதுகிறது தான். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த கேமுக்கும் அந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம், அதில் அப்ளை பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ராப்ளம் பார்ப்போம். அதாவது இந்த ஃபார்முலாஸ் தான் ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான் இப்போ எழுதி வச்சுருக்கேன். P1 Q1 அதே மாதிரி P2 Q2 அந்த ஃபார்முலாஸை எழுதி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபார் த கேம் வித் த ஃபாலோயிங் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மைன் த ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் த கேம். பிளேயர் A பிளேயர் B கொடுத்துருக்காங்க. பிளேயர் Aயோட ஸ்ட்ராட்டஜி A1 A2, பிளேயர் Bயோட ஸ்ட்ராட்டஜி B1 B2. ஸோ A மைனஸ் B மைனஸ் C D வேறு ABCD ஆர் நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எப்பொழுதும் போல் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா P1 P2 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ P1 P2 கண்டுபிடிச்சிடலாம். P1 எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், A22 மைனஸ் A21 ஃபார்முலா A22 மைனஸ் A21. ஸோ A22 மைனஸ் A21 அப்போ A22ங்கிறது D மைனஸ் இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது, ஒரு மைனஸ் C இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ D ப்ளஸ் சின்னு வரும், D ப்ளஸ் சின்னு வரும், இல்லைனா C ப்ளஸ் Dன்னு போட்டுக்கலாம். அப்போ P1ஓட வேல்யூ C ப்ளஸ் D டிவைடட் பை என்ன சொல்லியிருக்கோம், டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸுங்க என்னது A ப்ளஸ் D வரும். சரிங்களா? A ப்ளஸ் D மைனஸ் A ப்ளஸ் D மைனஸ் அடுத்த டயகனல் எலிமெண்ட்ஸ் என்ன மைனஸ் B மைனஸ் சின்னு வருது. ஸோ அதை ஆட் பண்ணணும். மைனஸ் B ப்ளஸ் மைனஸ் C. ஓகேங்களா? ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வரும், C ப்ளஸ் D இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா A ப்ளஸ் D இங்கே மைனஸ் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதை ஒரு ஆர்டராக எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D அப்படிங்கிறத நம்ம எழுதிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னோம்னா P2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். P2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்,
P2 ஓட வேல்யூ A11 minus A12 A11 minus A12 இப்போ A11ங்கிறது என்ன A minus A12 அங்கே ஏற்கனவே என்ன இருக்குது மைனஸ் B இருக்குது ஸோ அப்போ P2 ஓட வேல்யூ A11 minus A12 அப்படிங்கும்போது இப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ A ப்ளஸ் Bன்னு வரும் கீழே டினாமினேட்டரில் நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் வரும் அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கோம் அப்போ ஏற்கனவே நம்ம அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணது ஸோ P2 ஓட வேல்யூ A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட்டு நம்ம Q1 Q2 ஓட வேல்யூ கண்டுபிடிப்போம் Q1 ஓட வேல்யூ என்ன Q1 ஓட வேல்யூ ஃபார்முலா என்ன A22 மைனஸ் A12 Q1 ஓட வேல்யூ A22 மைனஸ் A12 A22ங்கிறது என்னது D மைனஸ் A12ங்கிறது மைனஸ் B அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ B ப்ளஸ் Dன்னு வரும் B ப்ளஸ் D டிவைடட் பை கீழே டினாமினேட்டரில் A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D நெக்ஸ்ட்டு Q2 ஓட வேல்யூ ஸோ Q2 ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் A11 minus A21 A11 minus A21 A11ங்கிறது என்ன A minus A21ங்கிறது என்ன minus C அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ A ப்ளஸ் Cன்னு வரும் ஓகே A ப்ளஸ் C divided by A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ஸோ P1 P2 கண்டுபிடிச்சிட்டோம் Q1 Q2 கண்டுபிடிச்சிட்டோம் இது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் SA எப்படி எழுதணும் SA ஈக்குவல் டு A1 A2 P1 P2 இதான் எழுதுவோம் அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் A1 A2 P1க்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் C ப்ளஸ் D டிவைடட் பை A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D P2 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் A ப்ளஸ் B ஸோ A ப்ளஸ் B டிவைடட் பை A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ஓகேங்களா அதே மாதிரி SB ஓட வேல்யூ என்ன SB B1 B2 Q1 Q2 இப்போ B1 B2 Q1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் B ப்ளஸ் D ஸோ B ப்ளஸ் D divided by A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D நெக்ஸ்ட்டு Q2 வேணும்னா என்ன வரும் A ப்ளஸ் C divided by A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ஓகேங்களா ஸோ SA SB ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன வேல்யூ ஆஃப் த கேம் எப்படி சொல்லியிருக்கோம் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ டயகனல் எலிமெண்ட்ஸ்னா AD அப்போ AD மைனஸ் இந்த ரெண்டு டயகனல் எலிமெண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் B இருக்குது இங்கே மைனஸ் C இருக்குது அப்போ ப்ளஸ் BCன்னு வரும் ஸோ அப்போ மைனஸ் BC AD மைனஸ் BC டினாமினேட்டர் சேம் தான் A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ஸோ இதுதான் வந்து என்னென்னா உங்களுடைய வேல்யூ ஆஃப் த கேம்னு சொல்கிறோம் ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்கோம் இந்த சம்முக்கு இது மாதிரி தான் வந்து நம்ம ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்கணும் வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஞாபகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் இப்போ நான் வந்து இதில் வந்து A1 A2 அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வேணால் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் A11 ஈக்குவல் டு A12 equal to minus B A21 equal to minus C A22 equal to D இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபார்முலாவை எழுதிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சம் நம்ம பார்ப்போம் ஓகே அடுத்த நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் அதே கேம் தான் இப்போ வந்து நம்பர்ஸில் பார்த்துருக்கோம் 5 1 3 4 அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அண்டு வேல்யூ ஆஃப் த கேம் கேட்டிருக்காங்க நம்ம அதே மாதிரியே எடுத்து எழுதுவோம் A11 அப்படிங்கிறது 5
A12 equal to 1, A21 equal to 3, A22 equal to 4, A22 equal to 4. ஓகே, இப்போ எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்கணும்னா SA SB கண்டுபிடிக்கணும். A1 A2 SAனா A1 A2 P1 P2 அப்படிங்கிறது வேணும். அப்போ P1 P2 கண்டுபிடிக்கணும். ஸோ P1க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? P1க்கு என்ன ஃபார்முலா? A22 மைனஸ் A21, A22 மைனஸ் A21 டிவைடட் பை A11 டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். A11 A22 ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம். மைனஸ் இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ் A12 ப்ளஸ் A21, A12 ப்ளஸ் A21. இதுதான் உங்களுடைய P1ஓட ஃபார்முலா. ஸோ P1ஓட ஃபார்முலா வந்து A22 மைனஸ் A21 டிவைடட் பை A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21 அப்படிங்கிறது தான் உங்களுடைய P1ஓட ஃபார்முலா. ஸோ இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ A22ங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? 4. A22ங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. ஸோ 4 மைனஸ் A21ங்கிறது 3. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய பே ஆஃப் மேட்ரிக்ஸ் 2/2லேருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 4 மைனஸ் 3 டிவைடட் பை A11 ப்ளஸ் A22. A11 என்ன? 5. A22 என்ன? 4. ஸோ 4 ப்ளஸ் A11 5, A22 4. ஓகேங்களா? மைனஸ் A12 என்ன? 1 ப்ளஸ் A21 3. ஓகே, ஸோ 4 மைனஸ் 3 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4 மைனஸ் 1 ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அப்போ 4 மைனஸ் 3னா 1 டிவைடட் பை 5 ப்ளஸ் 4 9 மைனஸ் 4. ஓகே, ஸோ 1/5. ஸோ P1ஓட வேல்யூ 1/5. P2ஓட வேல்யூ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லை. இப்போ போன சம் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ இது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லை. இப்போ P2ஓட வேல்யூ என்னென்னா என்ன செய்யலாம்? 1 மைனஸ் P1 because P1 plus P2 since P1 plus P2 total probability is equal to 1. So P2 equal to 1 minus P1. இப்போ 1 minus P1 அப்படிங்கும்போது 1 minus P1ஓட வேல்யூ 1/5. ஸோ எல்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 4/5 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா Q1 கண்டுபிடிக்கணும். Q1ஓட ஃபார்முலா என்ன? Q1ஓட ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். A22 மைனஸ் A12 மைனஸ் A12 டிவைடட் பை A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21. இதுதான் வந்து என்னது? Q1ஓட ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ Q1ஓட ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். A22ங்கிறது என்னது? 4 மைனஸ் A12 என்ன? 1 டிவைடட் பை A11 ப்ளஸ் A11 ப்ளஸ் A22 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 9 மைனஸ் A12 ப்ளஸ் A21. A12ங்கிறது 1 ப்ளஸ் A21ங்கிறது 3. ஸோ 9 மைனஸ் 4 அதை ஆட் பண்ணோம்னா 4 வரும். ஸோ இப்போ 9 மைனஸ் 4. இப்போ 4 மைனஸ் 1ங்கிறது 3, 9 மைனஸ் 4ங்கிறது 5. சரிங்களா? அப்போ 3/5ன்னு வரும். ஸோ Q1ஓட வேல்யூ 3/5. ஸோ வாட் அபவுட் Q2? Q2 is nothing but 1 minus Q1. 1 minus Q1 since Q1 plus Q2 equal to 1 அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ Q2 equal to 1 minus Q1 இருக்குது. அப்போ 1 minus 3/5 that is equal to 2/5. ஏன்னா 5 minus 3 2 வரும். அப்போ 2/5ன்னு வரும். இப்போ Q2ஓட வேல்யூ 2/5. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பிளேயர் ஏன்னா என்ன ஃபார்முலா? SA that is equal to A1 A2 P1 P2. இப்போ A1 A2 P1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
P1 1 by 5, P2 4 by 5. So 1 by 5, 4 by 5. So this is optimum strategy for player A. Okay. Next optimum strategy for player B and the value of the game. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சம்மில் வந்து A11 A22 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் P1ஓட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். P2 வந்து 1 மைனஸ் இப்போ நம்பர்ஸில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். P2 = 1 மைனஸ் P1 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி Q1ஓட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி Q1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு Q2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 1 மைனஸ் Q1 அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த ஆன்சர் வரும். அடுத்தது என்ன செஞ்சுருக்கேன், ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி SA A1 A2 P1 P2 அதே மாதிரி அதுக்கு P1ஓட வேல்யூ P2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கதை எழுதியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து SB எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து SB ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் B. ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் பிக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், B1 B2 Q1 Q2. ஸோ இது வந்து என்னது ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் B அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா SB அதோட வேல்யூ B1 B2. ஸோ B1 B2 அப்போ Q1 Q2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். Q1ஓட வேல்யூ 3/5, Q2ஓட வேல்யூ 2/5. ஸோ Q1ஓட வேல்யூ 3/5, Q2ஓட வேல்யூ 2/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எழுதுவோம். ஸோ B1 B2 Q1ஓட வேல்யூ 3/5, Q2ஓட வேல்யூ 2/5. ஓகே. ஸோ SA SBங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா என்ன, A11 A22. A11 அதாவது டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது A11 A12 இருக்குது, A22 A21 A22ன்னு இருக்குது. அப்போ டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் கீழே டினாமினேட்டரில் எப்பொழுதும் ஆட் பண்ணுறது தான். ஸோ A11 A22 மைனஸ் A12 A21 டிவைடட் பை என்ன பண்ணணும், கீழே டினாமினேட்டரில் டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ A11 ப்ளஸ் A22 A11 ப்ளஸ் A22 மைனஸ் A12 ப்ளஸ் A21 A12 ப்ளஸ் A21 டயகனல் எலிமெண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ சம் என்ன 5 1 3 4 இதுதான் உங்களுடைய சம்மு. அதே மாதிரி A11 இன்ட்டு A22 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ A11ங்கிறது என்னது 5, A22ங்கிறது 4. அப்போ 5 × 4 20, 5 × 4 20 மைனஸ் வேறுனாலும் ஸ்டெப் எழுதிக்கலாம். 5 × 4 minus A12 என்ன 1 × A21 என்ன 3. ஸோ 1 × 3 divided by இங்கே உங்களுக்கு தெரியும் 9 மைனஸ் அதாவது A11ங்கிறது என்ன 5 ப்ளஸ் A22ங்கிறது 4 5 + 4 மைனஸ் A12ங்கிறது 1 ப்ளஸ் A21ங்கிறது 3. ஓகேங்களா. ஸோ இப்போ 5 × 4 20 மைனஸ் 20 மைனஸ் 1 × 3 3 divided by 5 + 4 9 மைனஸ் 4. அப்போ 20 மைனஸ் 3 17 divided by 9 மைனஸ் 4 5. ஸோ திஸ் இஸ் யுவர் வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் 17/5 அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வித்தவுட் எனி சேடில் பாயிண்ட் அப்படிங்கிறத மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த சம்மு கொடுக்கும்போது அதுக்கு ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸ் SA SBங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ SA SB கண்டுபிடிக்கணும்னா அந்த ப்ராபபிலிட்டி P1 P2 Q1 Q2ஓட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலாஸை எழுதிட்டு அந்த ஃபார்முலாவும் எப்படி ஷார்ட்கட்டாக மெமரி பண்ணிக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா கொடுத்துருக்கக்கூடியது இப்போ ABCDன்னு ஃபஸ்ட்டு சம் இருந்துச்சு. அதனால் நம்ம என்னென்னா P1 P2ஓட வேல்யூவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம் P1 P2ஓட வேல்யூ. இங்கே வந்து என்னென்னா நம்பர்ஸில் இருக்குது 5 1 3 4ன்னு இருக்குது. அப்போ P1 கண்டுபிடிச்சாவே போதும். P2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் 1 மைனஸ் P1 அப்படிங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து P2ஓட வேல்யூ கிடச்சிரும். ஏன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன 1. இப்போ பாருங்களேன்
P1 P2 வந்து என்ன கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு சொன்னோம்னா 1/5 4/5ன்னு கிடச்சிருக்கு. 1/5 4/5 இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுங்கள், 5/5ன்னு வரும். இப்போ ஈக்குவல் டு 1ன்னு வருது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், P1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னே P2ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், 1 - P1 அப்படிங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணோம்னா P2ஓட வேல்யூ வந்துடும். அதே மாதிரி Q1ங்கிற ஃபார்முலா இங்கே கண்டுபிடிச்சதை இங்கே எழுதியிருக்கிறத அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி Q1ஓட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சிடும். சிமிலர்லி Q2 வந்து 1 - Q1. ஸோ Q1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி Q2ஓட வேல்யூவையும் கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா P1 P2 Q1 Q2 கண்டுபிடிச்சோன்னே நம்ம ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி SCAக்கு போயிடலாம். A1 A2 P1 P2. அதே மாதிரி ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிளேயர் Bக்கு SB Q1 Q2 B1 B2 வரும், கீழே Q1 Q2 வரும். ஸோ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜிஸில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கணும். வேல்யூ ஆஃப் த கேமுக்கு என்ன ஃபார்முலா, A11 A22 டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன வரும், டயகனல் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேமுக்கு ஃபார்முலா. அதை அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ராப்ளம் பார்த்தோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் பியூர் ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸில் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா டாமினன்ஸ் ப்ராப்பர்ட்டியும் கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படி வந்து நம்ம கேம் தியரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.